விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புத்தூர் ஊராட்சி கிராமத்தில் வசிக்கக்கூடிய காட்நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த இந்த மக்கள் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த புத்தூர் சாலை மேற்கை நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலை அருகில் கிட்டத்தட்ட பல்லாண்டு காலமாக குடியிருந்து வரக்கூடிய நிலைமையில் இந்த புத்தூர் மந்தையிலிருந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த தார் சாலை என்பது சமீபத்தில் தற்காலிகமாக ஒரு தனிநபரால் கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக இந்த சாலை என்பது சென்ற இந்த சாலையை தனிநபர் என்பது வேலி போட்டு நடத்தி வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக இங்கு இருக்கக்கூடிய புத்தூர் ஊராட்சியிலே வசிக்கக்கூடிய காட்நாயக்கருடைய மக்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் இணைந்து ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாதையை வேலி போட்ட அந்த பாதையை எடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தும் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்பது நடவடிக்கை எடுக்காத நிலைமை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சாலையை பொறுத்தவரையில் இந்த சாலையில் மேற்கு நோக்கி 3 பாசன கம்மா என்பது இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் இந்த விவசாயம் செய்யக்கூடிய வயல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான பாதையாக இன்னைக்கு செல்லக்கூடிய பாதை. எனவே இந்த பாதையில் தான் அரசு என்பது இந்த மக்களுக்கு, புத்தூர் ஊராட்சி மக்களுக்கும் காட்நாயக்கர் மக்களுக்கும் ஒரு போர்வெல் போட்டு குடிப்பதற்கு தண்ணீர் என்பது உள்ளதான். அந்த வேலிக்குள்ள தான் அந்த போர் என்பது இருக்கு. இந்த வேலியை போட்டதுனால இன்னைக்கு அந்த மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய போர்வெல் என்பது இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்கு சிரமமாக இருக்கிறது. இது போக இந்த காட்நாயக்கர் மக்கள் வெளியே வரக்கூடிய இந்த சாலை என்பது பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத ஒரு நிலைமை என்பது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு செல்ல முடியவில்லை. ஒரு திடீரென்று ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய நிலைமை இருந்தால் கூட செல்ல முடியல. ஏற்கனவே இந்த மக்கள் சொன்னது போல ஒருவர் இறந்தால் ஒரு நோயாளி செல்ல முடியாத நிலைமை இருந்ததுனால அந்த சாலை அடைப்பட்டதுனால அந்த அவரு சம்பந்தப்பட்ட நபர் என்பது இன்னைக்கு இறந்திருக்கிறாரு. எனவே மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசும் உடனடியாக இந்த மக்களுக்கு அடைக்கப்பட்ட இந்த வேலி போட்ட அந்த வேலையை அகற்ற வேண்டும். 80 ஆண்டு காலமாக இந்த சாலை என்பது அரசு 4 முறை 5 முறை இந்த சாலை என்பது தார் சாலை என்பது போடப்பட்டிருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், புத்தூர் ஊராட்சியில யார் இறந்தாலும் இதுதான் முக்கியமான சுடுகாடு மேற்கதா இருக்கு. இந்த சாலையில தான் சுடுகாட்டுக்கு போகணும். அறுவடை நேரம் வெளியே இருந்து மேற்கு இருந்து வயல்ல அறுவடை நேரம் நெல் அறுத்து இந்த சாலையெல்லாம் வரக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு. எனவே ஒட்டுமொத்த மக்களுடையும் பாதிக்கக்கூடிய இந்த வேலையை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தனிநபருக்காக அந்த அரசாங்கமா இல்ல பொதுமக்களுக்காக அரசமா என்பதை சற்று அதிகாரிகள் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தையும் வட்டாட்சியாளரையும் தமிழக அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உடனடியாக அந்த மக்களை பாதிக்கக்கூடிய அந்த வேலி போட்ட அந்த இடத்தை வேலி அகற்றி என்றைக்கும் போல அந்த சாலையை மேற்கு நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையாக அமைத்து தருவதற்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்க காலதாமதம் தான் நாங்கள் செய்வர் என்று அதிகாரி நினைத்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மக்களோடு இணைந்து எந்த கட்ட போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருப்போம் என்பதை உங்களுக்கு ஒரு 4 நாள் கூட கெடு கொடுக்கிறோம். உடனடியாக அந்த வேலையை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.